Hi, hello, welcome to my channel Vamsi Homeo Clinic. வணக்கம், நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வம்சி ஹோமியோ கிளினிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லட்சக்கீரை. இது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த லட்சக்கீரை அப்படிங்கிறது தெரியலை. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த கீரைக்கு பார்த்திங்கன்னா பல பெயர்கள்லாம் இருக்குது. பெயர்கள் 1000 இருந்தாலும் பெயர்களுக்கு தகுந்த மாதிரியான நிவாரணமும் கொடுக்கக்கூடியது இந்த கீரை. கீரைனால நிறைய கீரையெல்லாம் ஒதுக்குறவங்க எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. ஆண்களுக்கு அருமருந்தாகும் கீரைகளில் மிக முக்கியமான ஒன்று இந்த லஜ்ஜக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எத்தனை பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு சண்டிக்கீரை, நஞ்சு கொண்டான் கீரை, நஞ்சுண்டான் கீரை, லஜ்ஜக்கீரை, லட்சக்கெட்ட கீரை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா பேர்கள் எப்படி இருந்தாலும் இது பேருக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஆக்ஷன் பண்ணுறதுனால எல்லா வழிகளும் பறந்தோடுது. சண்டிக்கீரை அப்படின்னா என்னென்னா, நம்ம உடம்புல இருக்கிற சண்டித்தனம் பண்ணும் நோய்கள் எல்லாம் விரட்டி அடிக்கிறதுல இது முக்கிய பங்கு வகிப்பதுனால இது சண்டிக்கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சண்டிக்கீரை பார்த்திங்கன்னா அகலமாக இருக்கும், இலைகள்லாம் பெருசாக இருக்கும். எல்லோரும் வீட்டில் அழகுக்காக வளர்ப்பாங்க. இந்த சண்டிக்கீரையை நம்ம ரெகுலராக எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா வாத நோயால் அவதிப்படுபவர்கள்லாம், இந்த கீழ்வாதம், மூட்டி வலி, ரொமட்டாய்டு பேஷண்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்ல மெடிசனாக 20 நாள் கண்டினியூஸாக சாப்பிட்டா முடங்கி கடந்தவங்களும் பார்த்திங்கன்னா எந்திச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு இதில் நிறைய பலன் கொடுக்கக்கூடிய சத்துக்கள் நிறைய இருக்குது. இதில் விட்டமின் ஏ, சி, இது மாதிரி நிறைய சத்துக்கள், இரும்பு சத்து, தாதுக்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால எலும்புகளுக்கு முட்டி வலி வர்றதுக்கே காரணம் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சத்து குறைபாட்டினால தான் வரும். அந்த சுண்ணாம்பு சத்துக்களை இந்த கீரைகள் நிறையா தருவதனால முட்டி வலியெல்லாம், வாத நோய்கள்லாம் ரொம்ப நல்லா சரியாகும். இந்த கீரையை ரொம்ப முட்டி வலி தாங்க முடியல அப்படின்னா இந்த கீரை பெருசாக தான் இருக்கும். அந்த கீரையை எடுத்துட்டு அதில் நல்லெண்ணெயை தடவி நம்ம சூடுபடுத்தி நம்ம வலிக்கிற இடத்துல நம்ம ஒத்தடம் மாரி கொடுத்தோன்னா அங்கே இருக்கிற இன்ஃப்ளமேட்ரி, அந்த அழற்சிகள்லாம் சரியாகி அந்த வீக்கம், வலி எல்லாமே சரியாகும். அதனால் இந்த சண்டிக்கீரை பார்த்திங்கன்னா சண்டித்தனம் பண்ணும் நோய்களை கூட விரட்டி அடிக்கும். அதுக்கப்புறம் லஜ்ஜை அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த லஜ்ஜை அப்படிங்கிறது என்னன்னா வெட்கம் அப்படின்னு பேர். வெட்கத்தை விரட்டி அடித்து, ஆண்களுக்கான வெட்கத்தை விரட்டி அடித்து இது ஆண்மை சக்தியை அதிகரிப்பதனால இது லட்சக்கெட்ட கீரை, லட்சக்கொட்டை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா இயற்கை வயாகரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கான ஆண்மை குறைவு நோயை சரி பண்ணுது. செலீனியம் இதில் ஜாஸ்தியாக இருப்பதனால அவங்களுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அந்த விரப்புத்தன்மை கோளாறுகள் இருப்பாங்க. இல்லை ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன், விந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வருத்தப்படுவாங்க. இல்லை எனக்கு டைமிங்ஸே இல்லை, எனக்கு டைம் கிடைக்க மாட்டுது, சீக்கிரமாக விந்துக்கள் வெளியேறிடுது, அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது லட்சக்கீரை அவங்க நல்ல பலத்தை கொடுப்பதனால இது இயற்கையிலேயே இயற்கை வயாகரா, ஆண்களுக்கான ஒரு அருமருந்து. குழந்தையின்மை பிரச்சனைக்கெல்லாம் இந்த கீரையை அடிக்கடி எடுத்துக்கிறதுனால இந்த விந்தணுக்கள் குறைபாடுகள்லாம் நீங்குது அப்படின்னு சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் நிறைய ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் லட்சக்கீரையை ஆண்கள் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு ஆண்மை சக்தி அதிகரிக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய எலும்புகளுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்கறது. உடம்புல இருக்கிற அழுக்களை, அதாவது உடம்புல விஷமே இருந்தாலும் அந்த விஷங்களை வெளியேற்ற அளவுக்கு, நச்சுக்கள் தான் விஷங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷம்னா பாம்பு கடிச்சோ தேல் கடிச்சோ அந்த மாதிரி விஷம் சொல்லலை. உடம்புல நிறைய அழுக்குகள் சேர்ந்துட்டாலே, நச்சுக்கள் சேர்ந்துட்டாலே அதுவே நம்மளுக்கு விஷமாக தான் மாறும். இப்போ கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரும். ரத்தத்தில் இருக்கிற உப்பின் அளவை இதை மிக சீரான அளவில் பராமரிப்பதனால இந்த கீரைகளை நம்ம கண்டினியூஸாக எடுத்துக்கிறதுனால நஞ்சு கொண்டான் நஞ்சுண்டான் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீரைகளை நம்ம நிறைய எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள அழுக்குகளை எல்லாம் வெளியேற்றுகிறது. இப்போ சிறுநீர்லாம் வெளியேறாமல், இப்போ யூரின் அதிகமாக பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த கீரையை நல்லா கொதிக்க வச்சு, நம்ம கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி அதில் வெந்தயத்தூள் கலந்து குடிப்பது மூலமாக கிட்னியில் இருக்கிற கற்கள் வெளியேறுவது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கிற நீரெல்லாம் நிறைய போயிட்டு கால்பாதம், வீக்கம், அது மாதிரி உடம்புல உள்ள அழுக்கள், வயிற்றில் இருக்கிற தேவையில்லாத நீர்கள்லாம் வெளியேறுவது மூலமாக உடம்புல இருக்கிற விஷங்கள்லாம் வெளியேறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது நஞ்சுண்டான் கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய உடம்புல இருக்கிற சண்டித்தனமான போக முடியாத நோய்கள் எல்லாம், இப்போ நுரையீரல் அதிகப்படியான சளி இருக்குது, ஆஸ்மா கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இந்த சண்டிக்கீரையை தொடர்ந்து 20 நாட்கள் சேர்ப்பதனால அவங்க நுரையீரலில் இருக்கிற சளியெல்லாம் வெளியேறி நுரையீரல் நல்லா சுத்தப்படுவதோட
நல்ல மூச்சு பிரச்சனைகள்லாம், மூச்சு விடுவதில் சிரமம் பிரச்சனை உள்ளவங்கலாம் மூச்சு நல்லா ஃப்ரீயாக விட்டு இருமல் மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இது நல்லாவே சரியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அசைவ பிரியர்கள்லாம் பார்த்திங்கன்னா இது எப்படி வேணாலும் சமைச்சு சாப்பிடலாம், ஆனால் அது நடுவில் இருக்கிற நரம்பை வந்து நீக்கிவிட்டு சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நான்வெஜ் சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறி ரத்தம் இருக்கு இல்லையா, ஆட்டு ரத்தம் இருக்கு இல்லையா, அந்த இதோடு சேர்ந்து சண்டிகீரையை வந்து பொரியல் செஞ்சு சாப்பிடுவாங்க. சைவ பிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்புடன் கலந்து நிறைய எடுத்துப்பாங்க. இப்படி நிறைய எடுக்கிறதுனால நிறைய விதமான நோய்கள், இப்போ டீ காஃபி அதிகமாக குடிச்சிட்டு நம்ம உடம்பு ரொம்ப உஷ்ணமாயிடுச்சுன்னா, இப்போ இந்த கீரையை நம்ம லஜ்ஜைக்கீரையை எடுக்கிறதுனால நமக்கு உடம்புல இருக்கிற உஷ்ணம், பித்தம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையவே வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸுகளை வந்து அது சரி பண்ணுவதனால, இப்போ மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, குடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்களாம் இந்த லஜ்ஜைக்கீரையை நிறைய எடுத்துக்கிறதுனால அனைத்து பிரச்சனையை சரி பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறதுனால இது நிறைய பலன்களை அள்ளி வழங்குகிறது. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான கீரையினே இதை சொல்லலாம். நாட்டு மருந்து கடைகளில் பார்த்திங்கன்னா சண்டி தைலம் அப்படின்னே இருக்கும். அந்த சண்டி தைலத்தை வாங்கி முட்டி வலி, ஷோல்டர் வலி, அந்த ஃப்ரோசன் ஷோல்டர் அந்த மாதிரி இருக்கிறவங்க, முடக்கு வலி, முடக்குவாதம், மூட்டு வலிகள் மீது நம்ம தடவிக்கிட்டே வந்தோம்னா அந்த சண்டி தைலம் வந்து மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம் கொடுக்கிறது. ஆண்கள்லாம் இதை ஒதுக்காமல் கொஞ்சம் அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறதுனால இது ஆண்மை பலம், ஆண்மை சக்தி அதிகரிப்பதனால அவங்களுக்கு இது இயற்கை வயாகராகவே செயல்படுது. அதனால் சண்டிக்கீரையை வந்து ஒதுக்காமல் மாதத்தில் 3 days or 4 days எடுக்கிறதுனால நல்ல ஆரோக்கிய பயன்கள் நிறைய கிடைக்கும். நீங்களும் சண்டிக்கீரையை எடுத்து நிறைய பலன்களை பெறுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.